அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, தக்காளி. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். கடாய் எடுத்து வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின்னு வந்துடுச்சு, நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது வரைக்கும் வதங்கட்டும். நல்லா பாருங்கள், நல்லா தக்காளி மறைச்சி வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சக்தி மிளகாய் தூள் நான் காரத்துக்கு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்கள் வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அங்கே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அங்கே பார்க்கலாம். ஃபைனலாக இப்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் தக்காளி தொக்கு தான். தக்காளி தொக்கு சப்பாத்திக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், தோசைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.